இன்று உலக மகளிர் தினம். ஆண்கள் வாழ்த்து சொன்ன வண்ணம் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, அதாவது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. பெண்களுக்கு சர்வதேச மகளிர் தினம் என்ற வாழ்த்து சொல்லி. வாழ்த்து சொன்னால் மட்டும் போதுமா? ஆண்களிடமிருந்து பெண்கள் எதிர்பார்ப்பது என்ன என்ற கேள்வியை முன்வைத்தோம். அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. இன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதோட அமைதியாகிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. 3 வயசு குழந்தை கூட இன்றைக்கி தனியாக வெளியில் போக முடியாத நிலைமையில் இன்றைக்கி நான் உலகத்தை தள்ளப்பட்டிருக்குது. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கோம். இதுக்கு எல்லாம் சுதந்திரம் கிடைச்சாதான் உண்மையான மகளிர் தின விழா. அதனால ஒவ்வொரு பசங்களையும் வளர்க்கும் போது சொல்லி சொல்லி ஒவ்வொரு தாய்மார்களும் வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்க வீட்டுக்காரங்க எங்களுக்கு அந்த ஒரு நாளாவது சுதந்திரம் கொடுக்கணும். நாங்கள் அந்த ஒரு நாளையில நல்லா என்ஜாய் பண்ணணும். அனைத்து மகளிரும் இதுதான் நினைக்கிறோம். 365 நாளும் நாங்களே சமையல் பண்ணுறோம். எங்கள் குழந்தைகளை நாங்கள் பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு நாள் அவங்களே எல்லாம் பண்ணணும். எங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு ஆசைப்பட்டதை அவங்க செஞ்சு கொடுக்கணும். பாரதியார் கண்ட புதுமை பெண்களாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ஆண்கள் கொடுத்த ஈக்குவல் ரைட்ஸ் தான். இதுதான் இனிமேல் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் எங்களுக்கு ஒரு அரசு விடுமுறை மாதிரி இருந்து எங்களை எல்லாரையும் வெளியே போய் எங்கேயாவது என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அதை நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஹஸ்பண்ட் மேலேயும் இல்லை வீட்டிலே அப்பா மேலேயும் டிபெண்ட் இருக்கக்கூடாது. அவங்க செல்ஃப் டிபெண்டாக இருக்கணும், வேலைக்கு போகணும். அப்போ தான் நம்ம நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதுக்கான ரொம்ப போல்டாக வளர்க்கக்கூடாது. ஒரு லிமிட்டாக ஒரு இதில் நம்ம கல்ச்சர் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாமே செய்யணும். மகளிர் தினத்துக்கு அவங்க இன்னைக்கு ஒரு நாளும் பெண்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து அவங்க ஹெல்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் எங்கேயாட்டு குழந்தை ஃபேமிலியோடு கூட்டிக்கிட்டு போய் எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா எல்லா பெண்களுக்கும் நல்லாயிருக்கும். கிராமத்து பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்தா நல்லாயிருக்கும். வாட்ஸ்அப்பில் மகளிர் தினம் தொடர்பாக ஸ்டேட்டஸ் வைக்கிற ஆண்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. பெண்கள்லாம் எவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.